பவான் பவான் எஸ் பேட்மேன். ஏய் சீக்கிரம் வாடா வயலும் வாழ்வு பாப்போம். வயலும் வாழ்வுமா மனுஷன் பாப்பானா அத அட மடையா நான் சொல்ற வயலும் வாழ்வு யூரியா ஸ்பிக்கு 16 17 18 19 20 ஏன் 100 வரைக்கும் உரம் போட்டு வளர்த்தது. என்னமோ எனக்கு பிடிக்கல நீ கூப்பிடுறியேன்னு வர அரஞ்சனா பாத்ததுக்கு பின்னால சொல்றா. ஏய் எதுக்கு நீ வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணும்போது எடுக்கல? டேய் ஒரு கண்டிஷன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் காட்டுவேன், நாளைக்கு நானும் வர்றேன் அடம் பிடிச்ச பிரிச்சு மேஞ்சிருவேன். உன்னை யார் வாட்ஸ்அப்ல பண்ண சொன்னது? இன்ஸ்டால பண்ண வேண்டியதானே? ஏன் வாட்ஸ்அப்ல பண்ணா என்ன? ஃபில்டர் யார் உங்க அப்பா நான் கொடுப்பான்? என்ன எழவி அது? ஐ லவ் யூ. நீ என்ன காதலிக்குது? I am not prepared to answer for this silly question. கன்சாமி என்ன காதலிக்குது, முன்சாமி என்ன காதலிக்குது, வேல்சாமி என்ன காதலிக்குது, ராம்சாமி என்ன காதலிக்குது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. போதும் நிறுத்திடி. ஒரு யூனியனே உன்னை காதலிக்குது, இன்னும் எத்தனை சாமியடி பாக்கி விட்டுருக்க? அதுக்குதான் என்ன காதலிச்சது, நான் காதலிக்கல. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். என்னடா தெரியாது? கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காரு. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்லாம் கேளுங்க. பிக்காலு போல பார்த்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். விவரமா சொல்லுமா. ரமேஷ் கூட தான் தொடர்பு இருந்துச்சு. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. தொடர்புன்னா என்ன பண்ணீங்க? தொடர்புனா அந்த அளவுக்கு அவங்கிட்ட ஒட்டல. ஆம் சும்மா முத்தம் கொடுக்கு. டேய் என்ன எல விடாது. ஏரியா விட்டு ஏரியா வந்து ஏன் லீவ் சார் பண்றீங்க? அரு மச பண்ணிக்கிட்டா நானே. ஓ அப்படியா விஷயம்? 6 மாசமா அப்படியே பண்ணி அந்த எரியுமே உங்களுக்கு. சோலி முடிச்சு. என்னாடி பொட்டை மாதிரி இருக்க நீ? என்ன கே மாதிரி பேசுற? நான் பொட்டைதான்டா. எனக்கு பூண்டு இருக்கு. என்ன சொன்ன எனக்கு பூண்டு இருக்கு. நான் வெளியே போய் இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? நான் என்ன மார்க்கெட்டா நடிக்கிறேன்? வாங்க பூண்டு இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கட்டிக்காருங்க வாங்க பாருங்க. சும்மா நொய்யின்ட்டு நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா. அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷன் என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைக்க சொல்றீங்க? ஜட்டி போட்டிருக்கியா? என்ன ஜட்டி போட்டிருக்கியாவா? பேண்டுக்குன்னு கிழிஞ்சிருக்கா? நல்லா தானே இருக்கு, ஏன்டி இப்படி கேக்குற? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க வந்து நின்றுகிட்டு என்ன கேக்குறா பாரு. இப்ப அவசியம் சொல்லி ஆகணுமாத? போட்ட ஜட்டியோட வா, உன்னை கண் கலங்காம வச்சு பாத்துக்கிறேன். ஏன் ஜட்டி போடாம வந்தா கண் கலங்க வச்சிருவியோ? எனக்கு வீடு வேணாம், காரு வேணாம், பணம் வேணாம், நீ மட்டும் போதும் வா, எங்கேயாவது பொழைச்சிக்கலாம்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஜட்டியோட வாங்குறிய, நான் ஜட்டியை மட்டுமா போட்டுக்கிட்டு ரோட்ல அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கேன்? பேசவே தெரியல, வாயை மூடிட்டு பேசாம ஒரு நியமம். மணி போ பாட்டுல போப்பா, திரும்பி பாக்காத போ. கூட்டிட்டு போப்பா. இவ்வளவுதான்மா, இதுதான் உனக்கு. கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்போவா எப்போனா வா. ஓஹோ ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? ஏண்டி உன் புரிஞ்சு ஒன்வேல போய்கிட்டு இருக்கா, நீ ஹைவேல போய்கிட்டு இருக்கியா? இந்த பா இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி, ஆக்சிடென்ட் ஆயிரும். அரே அப்பா
ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. இந்த இது ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா.